வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாசுரம் 20 மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். தாயே தலைவனே தரிசனம் தாருங்கள், 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துழிலேடாய், செப்பமுடையாய் திரளுடையா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழிலேடாய், செப்பென்ன மென்மூளை செவ்வாய் சிறுமருங்கில் நட்பினை நங்காய் திருவே துழிலேடாய், ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோ எம்பாவா என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் 20வது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். 33 தலைமையாக கொண்ட 30 முக்கோடி தேவர். கப்பம்னா கம்பம், நடுக்கம், கலியேனா மிடுக்கான வீரன், செப்பம்னா நேர்மை செம்மை, விமலானா குறைவற்றவன், செப்பன்னா செப்புக்குடம் போன்ற, மருங்குல்னா இடை, ஊக்கம்னா விசிறி, தட்டொலினா கண்ணாடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான சொற்களால் புனையப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம். தொடர்ந்து தலைவனையும் தலைவியும், இறைவனையும் இறைவியும், கண்ணனையும் நட்பினையும் கோபியர் பள்ளி எழுப்பும் பாசுரம் இது. 30 முக்கோடி தேவர்களுக்கு இடையூறு நேர்ந்தால் அவர்களுக்கு முன்பாக சென்று பகை ஒடுக்கி அவர்களது நடுக்கத்தை தீர்க்கும் வீரனே துழிலெழ வேண்டும். செப்புக்குடம் போன்ற மென்மையான மார்பகங்களையும் சிவந்த வாயையும் சிறந்த இடையும் உடைய தலைவியான நட்பின்னை அன்னையே நீயும் பள்ளி எழ வேண்டும். எழுந்து பார்க்க தகுந்த விசிறியும் கண்ணாடியும் தந்து உன் கண்ணனை எங்களோடு நீராட அனுப்ப வேண்டும். 33 அமரருக்கு முன் சென்று துழிலெழாய். தேவர்கள் 30 முக்கோடி பேர். அவர்கள் 33 தலைவருக்கு உட்பட்டவர்கள். 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 உத்தரர்கள், அக்னி தேவர் 2 ஆக 33 என்று ஒரு கணக்கு. இந்த தேவர்களுக்கு அசுரர்களால் அரக்கர்களால் ஆபத்து நேரும் போது அங்கே வந்து திருமாலிடம் முறையிடுவர். உடனே அவன் அவர்களுக்கு முன்னே சென்று பகை ஒழித்து தேவர்களுடைய கலக்கத்தை நீக்குவான் என்பது புராண வரலாறு. இந்த புராணத்தின் வரலாறு. அடியார்களுக்கு முன் சென்று மலைக்கு சென்று மாலைக்கு மார்பை நீட்டி சண்டைக்கு தொண்டர்களை அனுப்பும் தலைவன் அல்லவா அவன். முனையிலே முகந்து நிற்பவன். செப்பென்ன பெண்மூளை திருவே துழிலெழாய். செப்புக்குடம் போன்றவை நட்பினையின் திருமார்க்கங்கள். பழைய காலத்தில் பொன்னையும் பொருளையும் வீட்டிலே செப்புக்குடங்களை இட்டு வைப்பார்களாம். அப்படி செல்வங்களுக்கெல்லாம் தலைமையான இறைவனை இட்டு வைக்கும் செப்பம். திருமகளின் மார்பகம் புராணங்களில் வரும், திருமாலின் அவதாரங்களில் வரும் தேவிமார்கள் எல்லாம் திருமகளான லட்சுமியின் அம்சங்களே. திருமகளுக்கு எத்தனையோ சிறப்புண்டு, அத்தனையும் இவளுக்கும் உண்டு. எனவே நட்பின்னாய் நங்காய் திருவாய் துழிலாய் என்று அழைக்கிறார்கள். ஊக்கமும் தட்டொலியும் எம்பாவாய். பிராட்டியினுடைய அம்மையின் துணை கொண்டு அவளது பரிந்துரை பெற்றுத்தான் இறைவனை அடைய வேண்டும். மேலும் இங்கு நட்பின்னை இவர்களை சார்ந்த ஆயர் குலப்பெண் விடிய காலிலே கண்ணுமைக்கும் கண்ணனுக்கு மங்கள பொருள்களை காட்டி விரைவாக பாவை நோன்புக்கு எங்களுடன் அனுப்பு என்று வேண்டுகிறார்களாம் கோபியர்கள். என்ன ஒரு அற்புதமான பாசுரம் பாருங்க. தாயே தலைவனே எங்களை சீக்கிரம் எழுப்புங்க,
உங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசனம். அந்த இறைவனுடைய தரிசனத்தை தாருங்கள், இறைவான தலைவனும் தலைவியும் இணைந்து, இறைவனும் இறைவியும் இணைந்து உண்மையான அந்த ஞான தரிசனத்தை கொடுங்கள், அக தரிசனத்தை கொடுங்கள், புற தரிசனத்திலே எங்களை வாழ விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஞான பாடல் தான் இந்த 33 அமரருக்கு முன் சென்றுன்னு சொல்ல தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாசுரம். இந்த பாசுரத்தை யார் படிக்கிறார்களோ, இந்த பாசுரத்தை யார் கேட்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். இந்த பாசுரத்தில் குறித்து ஏதாவது தவறோ பிழையோ இருந்தால் அடியனை பொறுத்திருங்கள். இந்த பாசுரத்திலே ஏதாவது நன்மை இருந்தால் அன்னை ஆண்டாளுக்கே சேரும் என்று சொல்லி இந்த அருமையான நல்ல நாளில் மார்கழி மாதம் 20வது நாளிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாசுரத்தை அடியேனை சொல்வதற்கு எனக்கு இந்த பிறவி கொடுத்த என் தாயையும் தந்தையும் வணங்கி, நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனையும் ஸ்ரீ அன்னை ஆண்டாளையும் வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, ஆண்டாள் திருவடியே சரணம்.